ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆப்பில் எப்படி பேமெண்ட் அனுப்புறது, அது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி பணம் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்டோரில் நீங்கள் டீ குடிச்சிட்டு இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கிட்டு எப்படி ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறது, அதுவும் வாட்ஸ்அப்லேருந்து எப்படி அனுப்புறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நார்மலாக யூபிஐ ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ அடிக்கிறது கஷ்டப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கேமரா ஓப்பன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, மேலே ஒரு 3 டாட் வச்சு செட்டிங் பட்டன் இருக்கும் வாட்ஸ்அப்பில். ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வச்சு செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வரும். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு போட்டு ஒரு 2 ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அடுத்து பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸோ இப்படி தான் இருக்கும், பேமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ மேலே உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, கீழே ஹிஸ்ட்ரி இருக்கும், கீழே பேமெண்ட் மெத்தட் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் நியூ பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டன் இருக்கும். அந்த நியூ பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த ஸ்க்ரீன் வரும். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் காட்டும். அண்ட் சென்ட் டு யூபிஐ ஐடி அண்ட் ஸ்கேன் யூபிஐ QR கோடு. இப்போ நம்ம கியூஆர் கோடில் எப்படி அனுப்புறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செட்டிங் பட்டன் அமுத்துறீங்க. அதில் பேமெண்ட்ஸ்குள்ளே போனோடனே உங்கள் பேமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நியூ பேமெண்ட் கொடுத்தோன்னா உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் வரும். அதில் யூபிஐ QR கோடுங்கிற ஆப்ஷனை ஸ்கேனை யூபிஐ QR கோடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆயிடும். சரியா, கேமரா ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் எந்த கியூஆர் கோடு எந்த கடையில் பே பண்ணுமோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத போடுறோம். 1000 ரூபாயாக இருக்கலாம், எவ்வளவோ நீங்கள் வாங்கினதுக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன தெரியுமா, கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கன்ஃபார்ம் கேட்கும். நாங்கள் இந்த வீடியோக்காக 1 ரூபி அனுப்புகிறேன். ஸோ கன்ஃபார்ம் கேட்குது. சென்ட் பேமெண்ட் நான் அடுத்து கிளிக் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஆத்தரைஸ் பேமெண்ட் வித் பின். ஆக்சுவலாக நீங்கள் யூபிஐயில் பணம் அனுப்புனாலே 4 டிஜிட் பின்னோ இல்லை 6 டிஜிட் பின்னோ செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பின்னை போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் தெரியுமா இல்லாட்டி ஃபர்கெட் யூபிஐ பின் கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியும்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே பெண்ணாச்சு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பணம் சென்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 317க்கு நான் அனுப்பியிருக்கேன். 1 ரூபி சென்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் சிம்பிள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகேவா, இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ எப்படி வாட்ஸ்அப்பில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, இல்லை பணம் எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனல்லேயே வாட்ஸ்அப்பில் பேமெண்ட்ஸ் எப்படி அனுப்புறதுன்னு வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம். அதை பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வீக்லி வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.